வந்து முடியலங்கிறது முடிஞ்சு போச்சுங்கிறதுல தேர்தல் முடியல. நம்ம வந்து கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2006 9 என்னுடைய நினைவுல சரியாக வர முடியல. திரு வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறார். திருச்சி மாநாட்டில் கலந்துக்க போறாருன்னு போர்டு அறிவிப்பெல்லாம் வருது. காலைல போய் ஏடிஎம் கூட்டணியில் சேர்ந்துட்டார். ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறார். விடிய விடிய ஆலோசனை பண்ணி காலைல 4 மணிக்கு தேர்தலையே போட்டியிலன்னு அறிவிச்சார். எல்லாமே 11th ஹவர்ல. அதெல்லாம் சாத்தியம் தானே. 2 கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு கட்சி ஏடிஎம்கே கூடயும் ஒரு கட்சி டிஎம்கே கூடயும் போட்டி போட்டிருக்கு. எல்லாமே நடக்கும், எதுனாலும் நடக்கும். இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட கேட்டப்போ விஜய் அமித்ஷா சந்திப்பு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் யார் யாரை பார்க்கணுமோ அந்த நேரத்தில் சந்திப்பாங்கன்னு. இன்னுமே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்கா வருவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? திமுக கூட்டணி உடைய வாய்ப்புண்டு, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி சேர வாய்ப்புண்டு, தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர வாய்ப்புண்டு, பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு ஓபிஎஸ் எல்லாருமே பாஜக கூட்டணியில் அதிமுக சேர வாய்ப்பு, எல்லாமே வாய்ப்பு. இது அப்படியே ரிவர்ஸ்ல எல்லா வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி உடையாம இருக்க வாய்ப்பு இருக்கு, தாவேக்கா கூட யாரும் சேராம இருக்க வாய்ப்பு இருக்கு, தாவேக்கா அதிமுக சேர எல்லா வாய்ப்பு, எந்த ப்ராபபிலிட்டியும் நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது. எல்லாம் இன்னொரு உதாரணம் சொல்றேன். திரு விஜயகாந்த் அவர்கள் 2014 நினைக்கிறேன், ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாரு, டிஎம்கே கூட்டணியில் பேசினாரு, பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார். ஸோ இப்படி எல்லா பக்கமும் இருந்துச்சு. 2016 மக்கள் நல கூட்டணி முடிவான பிறகு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சரிபாதி 115-17 சீட்டு கிட்ட வாங்கி சரியாபாதி போட்டிட்டார். எல்லாருடைய ரியலையும், அதாவது கூட்டணி ஷீட் ஷேரிங்கே முடிஞ்ச பிறகு வந்தார். எல்லாமே நடக்கலாம், எதுவுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. 11th ஹவர் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் அப்ளை, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். இல்ல ஏன் கேட்டேன்னா சார், இப்போ தாவேக்கா ஆரம்பிச்சப்பவே வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அமித்ஷா சந்திப்பு நடக்குமா? அப்படி மதிமுக இதனால் ஆரம்பிக்கப்பட்டது. திமுகல இருந்து விலகியார். மதிமுக எங்க இருக்கு? திமுக. கேரளால எதிர்கட்சி யாரு? காங்கிரஸ். எஸ். இங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க? அதெல்லாம் நீங்க இந்தி கூட்டணிக்கு எங்க இருக்கு சொல்லுங்க. காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி அமைச்சது ஆம் ஆத்மி. காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி கட்சி ஆரம்பிச்சார் மம்தா பானர்ஜி. காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி கட்சி ஆரம்பிச்சார் சரத்பவார். காங்கிரஸ் எதிர்க்கிறதே அடிப்படை கொள்கையா வச்சிருக்க கம்யூனிஸ்ட். இவங்க இத்தனை பேரும் சேர்ந்தானே இந்தி கூட்டணி வச்சிருந்தாங்க. ஸோ கூட்டணிங்கிறது வந்து நீங்க யோசிக்கவே இல்லை. ஒரு பொது நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க, அரசியல் எதிரி திமுக அவர்களை வீழ்த்துவதற்காக கூட்டம் என்ன செய்ய போறீங்க நீங்க? அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது?